அனைவருக்கும் வணக்கம். அருந்ததியின் மீண்டும் ஒரு லேடி பாஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு அழகுக்கலை நிபுணரை தான் நாங்கள் இன்றைக்கி இன்டர்வியூ செய்ய வந்திருக்கோம். ஸோ யாருன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் மட்டக்களப்பில் இருக்கிற சீனு பியூட்டி சலூன் அப்படின்ற ஒரு அழகுக்கலை நிறுவனத்தின் உரிமையாளர் தான் இன்றைக்கி சந்திக்க போகிறோம். வணக்கம் மிஸ். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்ல சுகம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மிஸ். உங்களை பற்றின ஒரு இன்ட்ரோ கொடுக்க முடியுமா? ஓகே. நான் ஒரு பியூட்டிஷியன். ஆனால் நான் 2011 தான் ஸ்டார்ட் பண்ணினேன். நான் ஓப்பன் பண்ணி ஒரு 10 வருஷம் செய்தேன். நான் வீட்டில் தான் நம்ம கடை உண்டு வீட்டில் தான் ஓப்பன் பண்ணி இந்த பிள்ளையிலையும் பராமரித்து கொண்டு இருந்தானே. நான் அதால் இவங்களையும் பார்த்துக்கொண்டு அதையும் செய்து வந்தேன். நான் செய்து வரக்குள்ள ஒரு மூத்த ஆளுக்கு 10 வயசு, மற்ற ஆளுக்கு ஒரு 7 வயசு அப்படியே போயிட்டு இருக்க. அடுத்த ஆள் நான் ஹேண்ட்ஸ் வைத்தேன், 3வது கேர்ள் ஒரு. அப்போ அதுக்கப்புறம் என்னென்னா நான் ப்ரெக்னெண்ட்டோட போய் செய்தேன். நான் செய்தவர்களும் பாபா கிடைச்சோடனே எனக்கு என்னென்னா அவள் விட்டுட்டு போய் செய்கிறதுக்குரிய என்னோடய பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் என்னோட அவ்வளோ சப்போர்ட்டிங் இல்லை. அப்போ அதால் என்ன செய்தேன்னா சில வேளை அந்த பாபா வீட்டையும் விட்டுட்டு போய் நான் செய்திருக்கேன். பிறந்த ஒரு 1.5 மாதத்தால். ஆனால் செய்துட்டு வந்து அதுதான் கடைசி டேட் எனக்கு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அதில் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறது கொஞ்சம் விட்டுத்தேன். என்னென்னா 3 பேரையும் பார்க்கணும், நான் வீட்டை பார்க்கணும், அதையும் பார்க்கணும், போய் வரணும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் எனக்கு. அப்போ அதில் விட்டுட்டு என்ன செய்யறேன்னா எனக்கு கொஞ்சம் ரொம்ப கவலை மாதிரி இப்படி செஞ்சு விட்டுத்தன்மைன்ற எனக்கு ரொம்ப ஃபீலிங். அது இப்போ எனக்கு இல்லைன்னா அதை தொடர்ச்சியாக செய்யணுன்ற ஆர்வம் அப்படிக்கான எனக்கு கடை மிஸ்டரை தவிர வேறு யாரும் சப்போர்ட்டிங் இல்லை இதுவரையில். அக்கா தம்பி எல்லாரும் சப்போர்ட்டிங்காக இருக்கணும். மிஸ்டரையும் தாண்டி அப்படி ஒரு ஃபேமிலி இருக்கணும். ஆனால் இருக்காங்க, எங்கள் அம்மா அப்பா பார்த்துட்டு இருக்கணும். இதை கண்டிப்பாக எனக்கு அவ்வளோ கஷ்டம். நான் வெளியில் சொல்கிறேன்ல, நான் நிஜமாக சொல்கிறேன். இது வரையில் அவங்க வந்து இதை செய்கிறாமா எல்லாம் பிள்ளையில விட்டுட்டு போகிறவங்க கஷ்டம் சொல்லலை அவங்க. ஆனால் நான் ரொம்ப மகள்கிட்ட எங்கட மிஸ்டர்கிட்ட சொல்லுவேன், ஏன்னா எனக்கு இவ்வளோ போகணும், நிறைய செய்யணும், நிறைய சாதிக்கணும். நான் போல நிறைய விஷயம் பார்ப்பேன், இந்த பியூட்டி சம்மந்தப்படலான்னு சரி நகரி பேசுவாங்க. அப்போ நான் சொல்கிறேன், பாருங்கள் இவ்வளோ டேலண்ட் இருந்தேன் நான் இதை விட்டுட்டு இப்படி ஒரு. அப்போ எங்கள் மிஸ்டர் சொல்லுவார், உன்னையாலேன்றதை நீ செய் என்று சொல்லுவார். அப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் சொல்கிறத விட ஒரு அம்மாவோ அப்பாவோ என்னை பக்கத்தில் இது சொல்லுவாங்களா இருந்தால் நான் இதை விட மேலே செய்வேன் என்று சொல்லுவேன். இப்போ கிட்டலில் கூட நான் சொன்னேன், நான் ரிங்கோவுக்கு வந்தேன். நான் அந்த மெகா மாஸ்டர் கிளாஸிக் ஒன்றுக்கு நான் இதுக்கு வந்தேன். நான் வந்துட்டு எனக்கு அந்த கண்ணிலேருந்து கண்ணீரை வெளியே வெட்டிக்கல. அது அவளுக்கு நான் ஒரு பியூட்டிஷன் தான் அவங்களோட காட்டிக்கொள்ளவே இல்லை. அப்போ உள்ளுக்கு இருந்துட்டு நான் வெளியில் வரக்குள்ளே இன்டர்வியூ எடுக்க நான் இன்டர்வியூக்கு போகலை. வெளியால் வந்துட்டு மால்கிட்ட சொன்னேன், நான் பாரு நான் ஒரு பியூட்டிஷனாக இருந்துட்டு கூட என்னட்ட இந்தியா எடுக்கிறது அவங்ககிட்ட சொல்லிக்கலாம் நிலைமையில் நான் வெளியில் வரேன்ட்டு. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், யாராக இருந்தாலும் சரிதான், அம்மா அப்பா தம்பி தங்கச்சி நாங்கள் 3 பேர் தான் ஒரு வீட்டில், 2 கேர்ளும் ஒரு பாயும். என்னோட இது வரைக்கும் வெளியில் சொல்லக்கூடாதான், இருந்தாலும் நான் சொல்கிறேன், எல்லோரும் பாருங்கள், நீங்கள் இதை பாருங்கள். இப்படியான சமுதாயத்தில் எவ்வளோ வசதி இருந்தாலும் வாழ்த்துங்க. ஒரு பொம்பளை பிள்ளை வெட்டிங் பண்ணாலும் சரி, என்ன செய்திருந்தாலும் அவளுக்கு உறுதுணையாக இருங்க. எல்லா ஃபேமிலியும் கண்டிப்பாக இருங்க. எங்களோட அப்பா, நான் பியூட்டிஷன் கடை இருந்து ஃபஸ்ட்டு எங்களோட அப்பா வந்து எனக்கு ஒரு 10,000 ரூபா காசு வந்தவர். எனக்கு அது பெரிய ரொம்ப. ஆனால் எங்களோட அம்மாட்ட போய் நான் கெஞ்சினேன், வாங்க அம்மாட்ட சொல்லி அவள் ஒரு கொஞ்சம் கூட கடைக்கு வரவே இல்லை. ஆனால் நான் தனியாக நிறைய எனக்கு அந்த பிள்ளையை நம்ம இன்னும் பைக்கில் வச்சுட்டு போவோம், அந்த பிள்ளை தூங்கி விழும்போது எனக்கு என்னை தட்டி எழுப்பி நான் கண்ட்ரோல் பண்ணிடுறேன். அந்த பிள்ளையை கொஞ்சம் நோகிற மாதிரி கிள்ளி விடுவேன். அப்போ அவர் அவர் மகன் இவர் பின்னுக்கு இருப்பாவும். அப்போ அவர் அழுவார், நான் நித்தடி சொல்லுவேன், கேட்பாவோ ஏன்னா மகளை அப்படி செய்கிறீங்கன்னு நான் சொல்லுவேன். எனக்கு கண்ட்ரோல் பண்ணிடுறேன் மகள் முன்னுக்கு வச்சுட்டு. அம்மா இல்லையே, அம்மா இருக்கா, ஆனால் பிள்ளையை வாங்க மாட்டார். அப்படி ஒருத்தர் அப்படி இருக்கானுங்க. எல்லாருக்குள்ளே ஒரு இது ஒளிஞ்சு திரிக்க திறமைகள். அதில் வெளிக்கொண்டு சப்போர்ட் பண்ணுங்க. அம்மா அப்பா சகோதரங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. ஆனால் இந்த ஹஸ்பண்டுக்கு நான் உண்மையிலே ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அம்மா அந்த அளவுக்கு என்னடாலும் கூட்டிகிட்டு போவார், இந்த இடத்துக்கு நீங்கள் போங்க, இதை செய்யுங்க, நீங்கள் வருவீங்கன்ட்டு சப்போர்ட் பண்ணுவார். இப்பயும் கூட அவர் எனக்காக ஓடி வந்தார், சரி நான் இத்தனை மணி உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னுட்டு. அப்படி எல்லோரும் இருக்கணும். எனக்கு இது இப்படி ஒரு இன்டர்வியூ நான் கிடைக்கணும்னு நிறைய எதிர்பார்த்தேன். என்னட்டு சொல்லணுமா, எனக்குள்ள அவ்வளோ வாதங்கும், எனக்கு இவ்வளோ பெரிய. அம்மா அப்பா கிட்ட சொல்லுவேன் போய், அம்மா எது செய்து நாங்கள் அம்மா இருக்காவோ என் போய் சொல்ல, அவள் சொல்லுவாவோ இது என்னம்மா இருக்குது, இது அப்படி செய்திருக்கீங்க
அப்படி சொல்லுவாவோ. எனக்கு சாரி கட்ட தெரியும் அன்னேசே, அது எப்படி எல்லாம் செய்ய மாட்டேன். நான் பியூட்டிஷன் படித்ததுக்கு அப்புறம் நான் சாரி கட்டது எனக்கு எப்படின்றது நான் பழகினேன் அதில் தான். இப்போ நான் அதை கூட எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா எனக்கு தெரியாது திறமை, நான் அதில் போய் பழகிட்டேன். ஆனால் நீங்கள் ஏன் நம்ம எனக்கு இப்படி சொல்கிறீங்க? ஒரு எனக்கு லிப்ஸ்டிக் அடிக்கிற சரியான விருப்பம். ஆனால் சின்ன பருவத்துலேருந்து எனக்கு அடித்து வந்து வளர்ந்தது அப்புறம் டாக்காக தான் அடிப்பேன், லைட்டாக அடிக்க மாட்டேன். எங்களோட அம்மா அதை கூட அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இது வேணாமல் செய்யக்கூடாது, இப்படி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பார்த்துட்டு இருந்து அவங்களுக்கு விளங்கணும், இது இப்படி இதுக்கு போயிருக்கு பிள்ளை இவ்வளோ வாதங்கள் இப்படின்றதை விளங்கணும் அவங்கள. ஆமாம் மிஸ், இப்போ சமூகத்தில் பார்க்க போனால் ஒரு பெண்ணுன்னு எடுத்துக்கொண்டால் சமூகத்துலேயும் சரி ஃபேமிலிலையும் சரி இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பெண்கள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்னமுமே நிறைய பெண்கள் இருந்துட்டு தான் வராங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என்னடா வெளியில் வாங்க, இப்போ எனக்குள்ள நிறைய கவலை இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லலை, பிள்ளைய பார்க்கணும், மிஸ்டரை பார்க்கணும், எனக்கு உடம்பு சரியில்லாம போகும். ஆனால் நான் அதுக்கு உடம்பு சரியில்லைன்னு காட்டி கொள்ள மாட்டேன், எல்லாம் செய்வேன். எனக்கு தெரிஞ்ச என்ன நாலேஜ் இருக்கோ அதை முழுது நான் ஃபோனில் எடுத்து ஒன்றரை இதுவும் டவுட்டோட மகள்கிட்ட கேட்பேன். அப்போ இதில் என்னம்மா இதில் என்ன இருக்கிற பார்த்துக்கோ, சரி அது செய்கிறது என்னோட அவ சரி எனக்கு அட்வைஸ் பண்ணுவாள், இப்படி செய்கிறது மாதிரி சரி மம்மி ஓகேன்னு. ஆனால் பெண்கள் அப்புறம் இந்த ஹஸ்பண்ட் மட்டும்தான் உழைக்கிறாரு, நம்ம கொண்டும் தெரியா வீட்டுக்குள்ள அப்படின்ட்டு இருக்காங்க. தயவு செய்து என்ன பொறுத்தளவுக்கு படிப்பு இருக்கோ படிப்பில்லையோ நமக்கு என்ன குவாலிட்டி இருக்குன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. பெண்கள் அப்புறம் நம்ம எல்லாரும் ஒரு துறையில் முன்னுக்கு வரணும், எல்லாருக்கும் சப்போர்ட் ஒரு எதிர்காலம் நமக்கு இருக்கு, இல்லாமல் இல்லை, எல்லாம் இருக்குது, முன்னுக்கு வரணும்னு நான் சொல்கிறேன். என்ன பார்த்தீங்கன்னு நான் இது வரைக்கும் எங்களோட பிள்ளையில கூட தெரியாது நான் இவ்வளோ இருக்கேன்ட்டு. ஆனால் நான் தனியாக இருந்து அழுவேன், நிறைய அழுவேன். நம்ம இப்படி ஒரு பியூட்டிஷனாக இருந்ததே நம்ம போகிறோம் இல்லை, ஏன்னு செய்கிறோம் இல்லை. ஏன்னா நான் நிறைய இப்பயும் கூட எனக்கு மிஸ்டரை சொல்லுவேன், நான் பாலை திருப்பி மறுபடியும் திறங்க. அவர் சொல்லுவார், திறங்க பிரச்சனை இல்லை, நீங்கள் போயிட்டு வந்து வேலைக்கு போவீங்க. இப்போ ஒரு பியூட்டிஷனே தெரியும், நாளை போயிட்டு வந்தால் அந்த முது எலும்பு ரொம்ப பெயினாக இருக்கும். ஏன்னா குனிஞ்சின்னு வந்து செய்யிட்டு வராங்களுக்கு வீட்டில் வந்தால் பெட்டில் விழுந்து தூங்கத்தான் நம்ம. அப்போ அந்நேரம் பிள்ளையில பார்க்குறா, பிள்ளைகளோட எரிஞ்சும் விழுவேன் நம்ம. அப்போ அவர் சொல்ல, நீங்கள் அதை வச்சுட்டு என்ன செய்ய போகிறீங்க, ஏதோ நம்மளால் ஏன்ற அளவு ட்ராவல் பண்ணுவோம், ஃபேமிலியை கொண்டு போய். அப்போ அதோடு இருக்கக்குள்ளே பாருங்கள், நான் இப்போ ஒரு 3 மாதத்துக்குள்ளே நான் இந்த கேக் மேக்கிங் போனேன். நான் இப்போ ஒரு 3 கிளாஸ் இருக்கு முடிஞ்சது. நான் இன்றைக்கு கூட ஆர்டர் கொடுத்துட்டான் வரேன், இன்றைக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துட்டேன். பெண்கள் அப்புறம் தான் நமக்கு ஒரு துறையில் ஒரு ஏதோ ஒன்றுல சாதிக்கணும். எல்லா பெண்களும், நான் மட்டும் இல்லை, எல்லா பெண்களும் படிச்சதோ படிப்பில்லையோ அப்படி ஏதோ சில பேர் யோசிக்கிறேன், நமக்கு படிப்பு இல்லை திறமை இல்லை அப்படியெல்லாம் யோசிக்கூடாது. இவ்வளோ திறமைகளுக்கு எவ்வளோ பொம்பளைகளுக்கு எவ்வளோ வசதி இப்போ கூட செய்து வந்திருக்காங்க, ஏதோட செய்து சாதிக்கணும். ஆனால் பேரண்ட்ஸ் என்ன பொறுத்தளவுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் ஆகிறீங்க பிள்ளைகளுக்கு. அது எத்தனை வயசானாலும், எனக்கு இப்போ 39 வயசு ஆகுதுமா, அடுத்த வருஷம் எனக்கு 40 வயசு. அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து 23 வயசில் ஸ்டார்ட் பண்ணேன் பியூட்டிஷன் கிளாஸுக்கு ஸ்டார்ட் பண்ணினது. அப்போ நான் இப்போயும் அதை யோசிக்கிறேன், நான் அதெல்லாம் எனக்கு வயசு இப்படி போகுதுன்றல, ஆனால் எனக்கு உழைக்கணும், முன்னுக்கு வரணும், இதாண்ட ஒன்று சாதிக்கணும்ன்றது எனக்கு வரும் இப்பயும் இருக்கு. இப்போ இவங்கள்ட்ட சில நேரம் அந்த சில நேரம் இதுகளுக்கெல்லாம் எடுத்து இதை அப்படி மிக்ஸ் பண்ண அப்படி ஒரு கலரிங் வரும் அப்படின்ட்டு செய்யக்குள்ள இவங்க கேட்பாங்க என்னட்ட ஒன்றேன், என்ன உங்களுக்கு இப்போயும் அழுக்கலை இதில் பற்றி என்கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. அதுதான் சொல்கிறேன், திறமையை கொண்டு வாங்க, யார் அஜிம் இருந்தாலும் தாய் தகப்பன் முதல் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஆனால் முதல் எனக்கு எல்லாரும் விட எங்கள் ஹஸ்பண்ட் தான் எல்லாத்துக்கும் சப்போர்ட். பெண்கள் அப்புறம் வந்து நம்ம இப்போ வந்து ஒரு கோழையை அறிக்கக்கூடாதுன்னு எல்லாத்துலேயும் ஒரு உறுதுணையாக இருக்கணும். ஓகே மிஸ், நீங்கள் பியூட்டிஷியனாகவும் இருக்கீங்க, இன்னொரு பக்கம் நீங்கள் வேறு என்ன செய்கிறீங்க? அண்ட் அதாவது அழகு கலைத்துறையும் தவிர்த்து வேறு ஏதாவது? வேறண்டு நான் இது வரைக்கும் வேற ஒன்றும் செய்யலைம்மா. வீட்டில் இருந்துக்கிட்டு இவங்களை பார்க்குற அந்த கிளாஸிக் கூட இவங்களை படிப்பிச்சு அவ்வளவுதான் செய்துட்டு இருக்கேன். இப்போ ஒரு கொஞ்சம் நாளைக்குள்ளே தான் நான் இதை இப்படி தெரிவு செய்தேன். நான் கேட்குவேங்க சும்மா இருக்கமே எனக்கே செய்த நம்ம. ஆனால் எனக்கு அதை விட முயற்சி இல்லை, இதை திருப்பி ஏதாச்சும் செய்யணும் திருப்பி போகணும் அப்படின்ற ஒரு மைண்டு தானே ஓடிக்கொண்டு இருக்குது இப்பயும். ஓகே மிஸ், இந்த ஃபீல்டில் இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலான்னு சொல்லி பிளான் வச்சுருக்கீங்க? எனக்கு என்ன இப்போ இருக்கிறது என்னன்னு சொன்னால், இப்போ நான் வந்து ஒரு சலூனில் நின்று தான் பியூட்டிஷன் முடித்தேன் நான். இப்போ என்னைய பொறுத்தளவுக்கும் அது கொஞ்சம் எனக்கு இப்போ அது போதாது. என்னடா இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு இப்போ புதுசாக எல்லாம் வந்து தானே நான் ஃபோனில் தேடி அதில் பார்த்துக்கொள்கிறேன்னா. ஆனால் நான் இன்னும் அந்த புது நாலேஜுக்குள்ளே போகணும், புதுசாக செய்கிறதெல்லாம் நான் படிக்கணும், அதில் செய்யணும்ன்ற ஆர்வம் எனக்கு இப்போ இருக்குது. நீங்கள் இப்போ இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முதல்ல, அதாவது இந்த அழகுக்கலைத்துறையை வந்து நீங்கள் எதனால தெரிவு செஞ்சீங்க? ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா, எதனால?
ஏன்னாண்டா நான் உண்மையிலே ஃபஸ்ட்டு நான் கண்ணாடியை பார்ப்பேன். எந்த முகத்தை நான் பார்த்துட்டு நான் அந்நேரம் பழக முந்தியே சும்மா ஏதாச்சும் பிளேடு அதுகள் எடுத்து என் ஐப்ரோவில் சேவ் பண்ணி கொள்ளுவேன். பிங்க் பவுடர் எடுத்து சும்மா அப்படி டச் பண்ணி கை விரலை டச் பண்ணி அப்படிலாம் பார்த்து. அப்போ நான் இவங்களோட கிளாஸுக்கு எதுவும் ஒரு தடவை ஃபேஷியல் பண்ண போனேன். நான் 22 இருக்கும் எனக்கு வயசு. அப்போ நான் ஃபேஷியல் பண்ண போகலாம். அதை பார்த்துட்டு நான் செய்கிறது எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த அக்கா. அப்போ உடனே அவட்ட கேட்டேன், எனக்கு இதில் படிக்கணும்டா, சரி என்னம்மா நீங்கள் என்னை எடுப்பீங்களா கிளாஸுக்குன்னு கேட்டேன். அப்போ அவள் இந்தியாவில் முடிச்சுட்டு வந்து ஒரு ஆள் தான். அப்போ ஓகேன்னு தாவும். அப்போ நான் சொன்னேன், எனக்கு 12 மணிக்கு பிறகு தான் டைம், இப்படி வீட்டில் பிள்ளை எல்லாம் வந்து ஓணும் ஓமாண்டா. இவங்களை கொண்டு கிளாஸுக்கு விட்டுட்டு வந்து தான் நான் அந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ணினேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னன்ற ஒரு பொம்பளை எப்படி அழகுபடுத்துறதுன்றது. அது இந்த கேரெல்லாம்னா அந்நேரமே எனக்குள்ளேயே அந்த கிளாஸுக்கு போகாமல் கேரை பின்னி பார்ப்பேன், அது கேள் பண்ணி பார்ப்பேன். அப்படி சும்மா ஏதோ ஒரு இதுகளை வச்சு துணிகள் அப்படி வச்சு அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அப்போ உங்களுடைய ஆரம்ப அனுபவங்கள் வந்து எப்படி இருந்தது? இந்த ஃபீல்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸ்டார்ட் பண்ண ஆரம்ப கட்டம் வந்து உங்களுக்கு அனுபவங்கள் வந்து எப்படி இருந்தது? ஆரம்ப கட்டம் வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறேன், நல்ல ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ சின்ன சின்ன இதுகள் நான் செய்யும்போது கூட, இப்போ ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு தான் செய்தேன். அவள் சொன்னால் ரொம்ப லுக்காக இருக்குது, இப்போ ஏன் அப்படி ஃபுல்லாக பிடிச்சிட்டேன்ண்டு. அப்போ அப்படி செய்தேன். சில நேரம் அந்த அவள் மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு மேக்கப்புக்கு போனேன்னா நான் மட்டும்தான் போவேன். இன்னொரு ஆள் ஜாயின் எனக்கு அப்படி எடுத்து போகிறல. இது வரைக்கும் கூட நீங்கள் சொன்ன ஒரு ஃப்ரெண்ட் இல்லை எனக்கு, இது வரைக்கும் ஃப்ரெண்ட் அப்படின்றதும் இல்லை. அப்போ நான் தனியாக போய் செய்திருக்கீங்களா, அவங்க செய்கிற பிள்ளைட்டுக்கு அப்போ நான் கண்ணாடியில் பாருங்கள் நான் செய்கிறது எதுவும் கூடாமல் இருக்குதா. பட் அவள் சொல்லுவா கொஞ்சம் பவுடர் கூடிருக்கு கொஞ்சம் அப்படி அப்படியே. ஆனால் அந்த கோவப்பட்டதில் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் நல்ல ஹாப்பியாக இருப்பேன், நல்லா போகிற இடத்து எல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை. அப்படி நல்லா எனக்கு நல்லா தான் செய்தாங்க எல்லோரும், எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இந்த ஃபீல்டில் இவ்வளவு காலமாக கிட்டத்தட்ட ஒரு 10 வருடத்துக்கு மேலே அந்த ஃபீல்டில் இருக்கீங்க அதிகமாக. ஸோ இந்த ஃபீல்டில் வந்து நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் நிறைய வந்திருக்கும், நிறைய ட்ரகிள்ஸை தாண்டி தான் வந்திருப்பீங்க. ஸோ அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நீங்கள் என்னெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க? நிறைய இது என்னண்டா, அது சொன்ன எனக்கு மறுபடியும் அழுக வரும். கடைசி லாஸ்ட்டு நான் ஒரு இதுக்கு போயிருந்தேன். அப்போ எனக்கு பாபா கிட்ட தெரியுதானே ஒரு ஃபெயின் உண்டு. அப்போ அந்த ஒரு வீடியோ எடுக்கிறாள், அது எனக்கு குனியலாத சிச்சுவேஷன், 1.5 மாதம் அது குனியலாத சிச்சுவேஷன். அப்போ அவர் சொன்னால், நீ என்னத்தை பார்த்துட்டு நிற்காங்க, நீ வேலைக்கு தானே வந்தா, மேக்கப் பண்ண தானே வந்தா, அந்த டி என்ற ஒரு இதை வேர்ட்ஸை பயன்படுத்தி. அப்போ உடனே எனக்கு அழுக வந்துட்டு நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் எனக்கு அண்ணா முறை, நான் தம்பி முறையை கூப்பிட்டு சொன்னேன், தம்பி எல்லாரும் வேலை செய்கிற இடம் தானே அது, இப்படி மனநோருமாய் சொல்லாதீங்க, வந்து சொல்லுங்கள் தங்கச்சி இது இப்படி செய்யாமல் நிற்காதீங்க, கொஞ்சம் செய்யுங்க அப்படின்னு சொன்னீங்கடா. எனக்கும் கொஞ்சம் இந்த கஷ்டம்தான் நமக்கு எல்லாருக்கும் அந்த வேலை, அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே முடிக்கணும், அவங்களுக்கு ஒன்றோட பார்க்கணும், இப்படி சொல்லுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் கண்ணேரம் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தார். அப்புறம் எங்கேயோ ஒரு தடவை கண்டெடுத்து கொஞ்சம் சிரிச்சிட்டு போனார். அப்படி நிறைய இது தாண்டி வந்திருக்கேன். சில இடத்த அந்த செய்து முடிச்சுட்டு நாங்கள் நிற்போம், அந்த காசு தார பிரச்சனை ஒன்றிக்கு தானே, காசை நாங்கள் கேட்போம். அப்படி இப்போ நாங்கள் வேலை முடிச்சு, நான் மட்டும்தானே வேலை முடிச்சுட்டேன், எனக்கு காசு தருவீங்களான்னு கேட்டால், நீங்கள் முடிச்சுட்டீங்க நீங்கள் போங்க தருவோம் அப்படி சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் சொல்லுவோம், தெரியுது எல்லாம் குறிப்பிட்ட இதுக்குள்ளே வாங்கியிருப்பேன், நான் கடைக்கெல்லாம் கொடுக்கல காசு, நீங்கள் தார காசை தான் நான் கொடுக்கலான்டா, அது அவசரம் உங்களுக்கு ஆக்களுக்குள்ள வச்சு அப்படி அவசரம் மட்டும் சொல்லுவாங்க. இது என்ன சரி எல்லாம் சமாளிச்சுட்டு தான், எல்லாம் சமாளித்து ஓரளவுக்கு வந்து இடையில் அதை ஸ்டாப் பண்ணுன்னு தான் எனக்கு என்ன அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து நிமிருற டைம் எல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் ஆகிதுன்ற அவ்வளோதான். அது பிரச்சனை இல்லை. இப்போ அதான் நீங்கள் திரும்ப அரையோட இணைஞ்சு நீங்கள் இப்போ உங்களோட அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறீங்க தானே. ஸோ அதனால உண்மைக்குமே நான் சந்தோஷம். இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ஏன்னா இந்த ஃபீல்டுக்குள்ளே எவ்வளோ பேரோட நிறைய விமர்சனங்கள் இருக்குது. ஸோ அதில் வந்து இவ்வளோ இதுலேயும் நீங்கள் உடைஞ்சு போகாமல் வீழ்ந்து போகாமல் துவண்டு நீங்கள் அப்படி மேலே எழுந்து இவ்வளோ தூரம் இன்னமும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, உண்மைக்குமே அது செம்ம, கண்டிப்பாக சொல்லணும். தெரியுமா, இப்படி ஒரு சோன் எனக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னு மிச்சகன நாள் எனக்குள்ளேயே யோசிச்சுருந்தேன். என்னென்னு சொல்லிட்டா, இப்போ எல்லாரும் ஒரு ஆதங்கத்தை உள்ளே வச்சுட்டு இருப்பாங்க, வெளியில் சொல்லிக்கொள்ள இல்லாமல். ஆனால் உண்மையில் எங்களோட பேரண்ட்ஸ் இதை பார்க்கணும்.
கண்டிப்பாக பார்க்கணும். என்னன்னு சொல்லலை, இப்போ அவங்க நினைப்பாங்க இவங்க என்ன இப்படி இருக்காங்கன்ற ஒரு இது இருக்கக்கூடாது. பிள்ளைகளும் இப்படி போகிற ஒரு துறையில் சாதிக்கும், நமக்கு ஒரு பெருமை, அம்மா அப்பாக்களுக்கு ஒரு பெருமைன்றதை அவங்க யோசிக்கணும். சொல்லப்போனால் எங்களோட அப்பா ஒரு சிச்சுவேஷனில் என்னோட 7 மாதம் இப்போ என்னோட முகம் பார்த்து எங்கட அப்பாவுக்கு நான் ஹோல் பண்ணி சொன்னேன், அப்பா வர மாட்டேங்களா விட்டு என்னோட கதைக்க மாட்டேங்களா பாப்போம் மகள். அது அப்படியெல்லாம் ஒரு வரக்கூடாது என்ன அப்படிலாம். இப்போ இந்த ஜெனரேஷனில் நம்ம இருப்போம்மா இல்லையா எதுவுமே யாருக்கு நிரந்தரம் இல்லைன்னு. எல்லாரும் இந்த பாசத்தை பரணும். நான் சொல்கிறேன் ஒன்றே ஒன்று, தயவு செய்து யாராச்சும் இந்த பாசத்தை மட்டும் கொடுங்க. அவங்களோட பக்குவலமாக இருந்து இதை செய்ய போறியா செய் அப்படின்றது ஒரு பாசத்தை கொடுங்க. எல்லாரும் அந்த காசுன்ற ஒரு நாலேஜை கொண்டு ஓடக்கூடாது என்ன, அப்படி ஓடக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு பாசம் பண்ணுறது. என்னை பொறுத்தளவுக்கு நான் பாசத்துக்கு மட்டும்தான் எங்களோட ஃபேமிலிட்டேங்கிறேன். எங்களோட ஃபேமிலி இப்போ எங்கள் பிள்ளைகள் மிஸ்டர்லாம் நாங்கள் 5 எங்கே ட்ராவல் பண்ணுறோம், சரி இப்போ ஒரு வேலைக்கு போகிறோம்னா 5 பேர் தான் போவோம். நாங்கள் என்னை கொண்டு விட்டு இவங்க வெயிட் பண்ணி நிற்பாங்க, அதை முடிச்சுட்டு வருங்காட்டியும். இப்போ அது எனக்கு இவங்களோட அது ஒரு சப்போர்ட்டிங் இருக்கு எனக்கு. அப்போ நீங்கள் கண்டிப்பாக நான் இந்த கொஷனை கேட்கணும். அப்போ உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து உங்களோட ஃபேமிலி தான். ஸோ அவங்களுக்கு நீங்கள் இந்த இடத்துல இந்த இன்டர்வியூவில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன சொல்கிறேன்டா, நான் என் ஆய்வுகள் எத்தனை காலம் கடவுள்னு தெரியாது. அந்த ஆய்வு முடியும் வரைக்கும் என் பிள்ளைகள் எப்போதும் பிள்ளைகளுக்கு நான் எப்படி சப்போர்ட்டிங்காக இருக்கணும், அதே போல் பிள்ளைங்கள் என்னோட சப்போர்ட்டிங்காக இருக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு. மிஸ்டரோ சரி என் பிள்ளைகள் 3 பேரும் இருப்பாங்க. அந்த ஆனால் அவங்க கிடைச்சது நான் தான் கடவுள்கிட்ட பண்ணிக்க எனக்கு அப்படி ஒரு ஃபேமிலி கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக மிஸ், நீங்கள் இது மட்டும் இல்லை, இன்னமும் நீங்கள் வளர்ந்து வருவீங்க. நீங்கள் வந்து இதுக்கு முதல்ல இன்டர்வியூ செய்திருக்கீங்க? இல்லை நான் இதுதான் ஃபஸ்ட் தரேன். அப்போ முதலாவது இன்டர்வியூ அருந்ததி இந்த லேடி பஸ்ஸில் தான் கலந்துருக்கீங்க. அப்போது இந்த இன்டர்வியூ நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது? இந்த இன்டர்வியூவில் நீங்கள் கலந்துக்கிட்டாங்க, உங்களோட ஃபீல் எப்படி இருக்குது? எனக்கு இந்த ஃபீல் என்னென்னா, உண்மையிலே இந்த மனதுக்குள்ளே இந்த கவலை கொஞ்சம் இறங்கிடுங்க. ஏன்னு சொல்ல, இது வந்து இப்போ எல்லாரும் பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதே நேரம் யாரோ ஒரு ஆள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தா எங்களோட அம்மா அப்பாட்ட சொல்லுவாங்க, உங்களோட பிள்ளை இப்படி கதைச்சின்னு எடுத்த போய் ஏன் நீங்கள் எப்படி அந்த பிள்ளைக்கு ஒரு இடத்த சப்போர்ட் பண்ணீங்கன்னு சொல்லுவாங்க தானே. அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு எனக்கு. அருந்ததி எப்படி ஒன்றில் எனக்கு கிடைக்குமான்னு நான் எதிர்பார்த்து தான் நான் கிடைச்சிட்டு. ஆனால் அருந்ததி இந்த சோக்கு தான் நான் நன்றி சொல்லணும் ஃபஸ்ட்டு. ஓகே மிஸ், இப்போ இந்த டிசம்பர் 21 திருகோணமலையில் அருந்ததி இந்த மாற்றுமுதல் நிகழ்ச்சி நடைபெற இருக்கு தானே. ஸோ அதில் வந்து நீங்கள் கலந்து கொள்ள போகிறீங்க. ஸோ நீங்கள் என்ன ஐடியா வச்சுருக்கீங்க, என்ன பிளான் வச்சுருக்கீங்க? நான் என்னடா இவ்வளோ காலமாக நான் செய்து விட்டதை அன்றைக்காக காட்டணுமன்ற ஒரு டேலண்ட் எனக்குள்ளே இருக்குது. அதை வெளியில் காட்டணும் ஃபஸ்ட்டு. கண்டிப்பாக மிஸ், கண்டிப்பாக. அதுக்கு ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ. ஓகே மிஸ், நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய லேடி பஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மீண்டும் ஒரு லேடி பஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நிஷா விஜயகுமார். நன்றி.